வணக்கம் மாணவர்களே. இதோ வாய்மொழி தேர்வுக்காக வாய்விட்டு வாசித்தல் பகுதி. பனுவல் 5. பணக்காரர் ஒருவர் தன் தோட்டத்தில் இருந்த கிணற்றை மேலும் ஆழமாக்க விரும்பினார். அதற்காக வேலைக்கு ஒரு பணியாளை நியமித்தார். அன்று மாலை அவர் தம் தோட்டத்தில் கிணறு எவ்வளவு ஆழம் வெட்டப்பட்டுள்ளது என்பதை அறிய அங்கு சென்றார். அவர் கிணற்றுக்குள் மண் சரிந்து கிடப்பதைக் கண்டு திடுக்கிட்டார். அவர் பக்கத்தில் பணப்பையும் சட்டையும் கிடப்பதைக் கண்டார். அவர் கிணறு தோண்டிக் கொண்டிருந்த பணியாள் ஒருவேளை அம்மண்ணுக்குள் சிக்கியிருக்கலாம் என்று பயந்துவிட்டார். அந்த பணக்காரர் உடனே ஓடிச் சென்று பலரை அழைத்து சரிந்த மண்ணை அள்ளச் செய்தார். அவ்வேளையில் அப்பணியாள் அவ்விடத்திற்கு வந்தான். அவனை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தனர். பணியாள், நான் இன்று காலையில் இங்கு கிணறு வெட்ட வந்தேன். கிணற்றினுள் மண் சரிந்து கிடப்பதைக் கண்டதும் தலைவலி வந்துவிட்டது. அதனால் வீட்டிற்கு சென்று மருந்து சாப்பிட்டு விட்டு வருகிறேன். மண்ணை வெளியே அள்ளி போட்டதற்கு மிக்க நன்றி என்று கூறி கிணற்றினுள் இறங்கி தன் வேலையை செய்ய தொடங்கினான். நல்லது மாணவர்களே, இப்பொழுது மீண்டும் ஒரு முறை இந்த பனுவலை கேளுங்கள். பணக்காரர் ஒருவர் தன் தோட்டத்தில் இருந்த கிணற்றை மேலும் ஆழமாக்க விரும்பினார். அதற்காக வேலைக்கு ஒரு பணியாளை நியமித்தார். அன்று மாலை அவர் தம் தோட்டத்தில் கிணறு எவ்வளவு ஆழம் வெட்டப்பட்டுள்ளது என்பதை அறிய அங்கு சென்றார். அவர் கிணற்றுக்குள் மண் சரிந்து கிடப்பதைக் கண்டு திடுக்கிட்டார். அவர் பக்கத்தில் பணப்பையும் சட்டையும் கிடப்பதைக் கண்டார். அவர் கிணறு தோண்டிக் கொண்டிருந்த பணியாள் ஒருவேளை அம்மண்ணுக்குள் சிக்கியிருக்கலாம் என்று பயந்துவிட்டார். அந்த பணக்காரர் உடனே ஓடிச் சென்று பலரை அழைத்து சரிந்த மண்ணை அள்ளச் செய்தார். அவ்வேளையில் அப்பணியாள் அவ்விடத்திற்கு வந்தான். அவனை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தனர். பணியாள், நான் இன்று காலையில் இங்கு கிணறு வெட்ட வந்தேன். கிணற்றினுள் மண் சரிந்து கிடப்பதைக் கண்டதும் தலைவலி வந்துவிட்டது. அதனால் வீட்டிற்கு சென்று மருந்து சாப்பிட்டு விட்டு வருகிறேன். மண்ணை வெளியே அள்ளி போட்டதற்கு மிக்க நன்றி என்று கூறி கிணற்றினுள் இறங்கி தன் வேலையை செய்ய தொடங்கினான். நல்லது மாணவர்களே, இப்பொழுது நீங்கள் இந்த பனுவலை வாசித்து பழகுங்கள். பணக்காரர் ஒருவர் தன் தோட்டத்தில் இருந்த கிணற்றை மேலும் ஆழமாக்க விரும்பினார். அதற்காக வேலைக்கு ஒரு பணியாளை நியமித்தார். அன்று மாலை அவர் தம் தோட்டத்தில் கிணறு எவ்வளவு ஆழம் வெட்டப்பட்டுள்ளது என்பதை அறிய அங்கு சென்றார். அவர் கிணற்றுக்குள் மண் சரிந்து கிடப்பதைக் கண்டு திடுக்கிட்டார். அவர் பக்கத்தில் பணப்பையும் சட்டையும் கிடப்பதைக் கண்டார். அவர் கிணறு தோண்டிக் கொண்டிருந்த பணியாள் ஒருவேளை அம்மண்ணுக்குள் சிக்கியிருக்கலாம் என்று பயந்துவிட்டார். அந்த பணக்காரர் உடனே ஓடிச் சென்று பலரை அழைத்து சரிந்த மண்ணை அள்ளச் செய்தார். அவ்வேளையில் அப்பணியாள் அவ்விடத்திற்கு வந்தான். அவனை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தனர். பணியாள், நான் இன்று காலையில் இங்கு கிணறு வெட்ட வந்தேன். கிணற்றினுள் மண் சரிந்து கிடப்பதைக் கண்டதும் தலைவலி வந்துவிட்டது. அதனால் வீட்டிற்கு சென்று மருந்து சாப்பிட்டு விட்டு வருகிறேன். மண்ணை வெளியே அள்ளி போட்டதற்கு மிக்க நன்றி என்று கூறி கிணற்றினுள் இறங்கி தன் வேலையை செய்ய தொடங்கினான். நல்லது மாணவர்களே, இந்த வாய்மொழி தேர்வுக்கான பயிற்சி உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய தேர்வுகளில் சிறப்பு தேர்ச்சி பெற எமது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.